இயேசு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார். நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க? அதை வாசிக்கிறீங்க. அவன் நீங்க மத்தேயு 22 அதிகாரத்துக்கு திருப்புவோம். மத்தேயு 22 அதிகாரத்திலே 42 வசனத்திலிருந்து இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார். மிக முக்கியமான காரியம். 42 வசனத்திலிருந்து கிறிஸ்து பரிசேயர் கூடியிருக்க இயேசு அவர்கள் நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். இப்ப இவர் தான் கிறிஸ்து. இப்ப இயேசு தன்னை குறித்து ஒரு மறைமுகமான ஒரு வெளிப்பாட்டை இந்த இடத்திலே கொடுக்கிறார். அதற்கு அவர் அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீருடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறாரே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படி? எனக்கு அன்பான பிள்ளைகளே, இது மிக முக்கியமான ஒரு காரியம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்களைப் போல அவரும் ஒரு சாதாரண மனிதனாக மாம்சத்திலே வெளிப்பட்டாலும் கூட அவருடைய தொடக்கம் இந்த உலகத்தில் இருந்தது அல்ல. கிறிஸ்தவம் என்கிறதான இந்த கிறிஸ்டியானிட்டி அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பிறந்ததினால் அவருக்கு இயேசு என்று பெயர் சூடப்பட்டு அவர் இந்த பூமியிலே பிறந்தாலும் அவருடைய தொடக்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இல்லை. வேதம் சொன்னது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவரே ஆதியும் அந்தமா சொன்ன, நானே ஆதியும் அந்தம் அல்பாவும் உமேகாவும் இருக்கிறேன். தொடக்கமும் முடிவு நானே. சகலதும் அவருக்குள்ளதான் சிருஷிக்கப்பட்டது. தொடக்கம் முடிவும் இல்லாதவர் என்பதாக எபிரேய புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. மெல்கிசதேக்கின் முறை எப்படி அவர் தொடக்கம் முடிவும் இல்லாதவர், வம்ச வரலாறுகள் இல்லாதவர். இப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சாதாரணமாய் நினைத்து விட முடியாது. இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்களை போல இயேசுவும் ஒரு சாதாரண இந்த பூமியிலே அவர் பிறந்தாலும் கூட அவருடையதான பிறப்பை குறித்து வேதம் நமக்கு பல விதங்களில் சொல்லுகிறதை பார்க்கலாம்.